இந்த வீடியோல நம்ம எப்படி கரெக்டான மெத்தட்ல யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணி, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலியமா யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது மூலியமா நம்ம எப்படி வியூஸை கெயின் பண்றதுன்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது 2025 வரதுக்கு இன்னும் 2 days 3 days தான் இருக்கு. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து இப்ப இந்த வீடியோல சொல்ல போற கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட்ல வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சீக்ரெட் செட்டிங் ஒன்று இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அந்த செட்டிங் என்னன்னே தெரியாம இருக்காதீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். ஓப்பன் கொடுத்து உள்ள போயிட்டோம்னா அதோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேல பிளஸ் சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா, அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த பென்சில் சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா, அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி ஒரு தம்ப்நெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு தமிழ் எப்படி மேக் பண்றது தெரியலன்னா அதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. இந்த டைட்டில்ன்ற ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ரிலேட்டடான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அதாவது அட்ராக்டிவான டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அட்ராக்டிவான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்ராக்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வருவாங்க. ஸோ உங்களோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோ பண்றதுனால சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேனல்ல என்ன இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிலேட்டடா சொல்ல விரும்புறீங்களோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் விசிபிலிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த விசிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிக்ல வச்சு தான் அப்லோட் பண்ணணும். இதுவே நீங்க பிரைவேட் அன்ரிஜிஸ்டர்ல வச்சு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக்ல வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா லாஸ்ட்ல. இப்போ இதுவே நீங்க எங்கன்னா வெளியே போறீங்க ஆனா நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ போட்டே ஆகணும்னா இந்த மாதிரி நீங்க வீடியோவை ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க போலாம். இப்போ லாஸ்ட் அந்த ஷெட்யூல்னு இருக்கு பாத்தீங்களா, ஷெட்யூல்ல கிளிக் பண்ணி அந்த செட்டஸ் பிரீமியம் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு நீங்க எப்போ நீங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை மணிக்கு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணுமோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த ஓகேன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓகேன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ ஷெட்யூல் பண்றதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அப்லோட் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன டேட் செலக்ட் பண்றீங்களோ, என்ன டேட் என்ன டைம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவே தானா அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூலுக்கு டேட் டைம்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வெளியே வந்து பார்த்தா அந்த விசிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அதே போட்டிருக்கு பாத்தீங்களா, ப்ரீமேட்ச் நீங்க என்ன டேட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ எந்த டைம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ இந்த விசிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அதுவே போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் ஆடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆடியன்ஸ்ல போய் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மேக் பண்ணிருக்கீங்களா இல்ல நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுக்கு மேக் பண்ணிருக்கீங்களா, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். நீங்க ஓகேனா ஓகே கொடுக்கலாம், இல்ல நோனா நோ கொடுக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த ஆப்ஷன் பிளே லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்போ பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க ஏதாவது பிளே லிஸ்ட் இந்த வீடியோக்கு ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா பிளே லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பிளே லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பிளே லிஸ்ட்ல ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த ஆப்ஷன் ஆல்டர்னேட்டட் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆல்டர்னேட்டட் கண்டென்ட் உள்ள போனீங்கன்னா இப்போ நீங்க இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோல ஏஐ டூல் ஃபீச்சர்ஸ், இந்த ஏஐ டூல் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா கேட்கும். ஏஐ மூலியமா இந்த வீடியோ உருவாக்கிருக்கீங்களா, எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்டர்னேட்டட் கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆப்ஷன் ஷார்ட்ஸ் ரீமிக்சிங் இருக்கு பாத்தீங்களா, ஷார்ட்ஸ் ரீமிக்சிங் உள்ள போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்சிங், இல்ல ஆடியோ மட்டும் ரீமிக்சிங், இல்ல டோன்ட் அலோ ரீமிக்சிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோலாம் ரீமிக்ஸ் பண்ண அலோ பண்றீங்களா இல்லையான்னு கேட்கும். இதெல்லாம் உங்க இஷ்டம் தான், பண்ணலாம்னு கொடுத்துக்கோங்க, இல்ல நோ கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆப்ஷன் பேட் ப்ரொமோஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் நல்லா இந்த வீடியோ பண்றீங்களா
இல்ல ப்ரொமோஷன் பண்ணாம வீடியோ பண்றீங்களா கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்து வெளியே வந்தோம். லாஸ்டா கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப்ல இருக்கும். இப்ப அது கொடுத்து ஆன் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடுன்னு இருக்கு பாத்தீங்களா, அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். இப்ப நம்ம கரெக்டான மெத்தட்ல ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டூல் இருக்குன்னு சொன்னோம்ல பாத்தீங்களா, அந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான செட்டிங்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துடலாம். இப்ப ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வீடியோஸ் டேபுக்கு வந்துட்டு அந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிளிக் பண்ணி அந்த எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இப்ப அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். இப்ப அங்க லாஸ்ட்ல மோர் ஆப்ஷன் ஒரு செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள வந்தோம். ஃபர்ஸ்ட்ல இந்த டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சம்பந்தமான டேக் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல் நேம் ஆட் பண்ணிக்கிறேன், இல்ல அந்த வீடியோக்கு ரிலேட்டடான டேக் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலோட டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த என்னோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கா டேக் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பண்ணி முடிச்சுட்டு கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கேட்டகரின்ட்டு அந்த ஃபோர்த்துல இந்த கேட்டகரின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோ வந்து என்ன கேட்டகரியில இருக்கோ அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் சேனலா இருக்கலாம், இல்ல என்டர்டைன்மெண்ட் சேனலா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி டெக் சேனல் அந்த மாதிரி சேனலா இருக்கலாம். நீங்க என்ன சேனல் வச்சிருக்கீங்களோ அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நீங்க போடலாம், இல்ல அந்த கேமிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேம் விளையாடி அந்த டாபிக்கா இருக்கலாம். எல்லா டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பீங்க, அந்த கேட்டகரி வேற. நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுவீங்க, அந்த கேட்டகரி வேற. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் கேட்டகரி வேற ஒன்று இருக்கும், இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது வீடியோ கொடுக்குற கேட்டகரி ஒன்று இருக்கும். சரி எதுன்னு பார்த்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஷோ ஹவு many viewers ஆர் லைக் திஸ் வீடியோ. நீங்க இந்த வீடியோக்கு லைக்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஷோ பண்ணலாமா வேணாமா காமிக்கும். ஷோ பண்ணலாம் டிக் கொடுத்துக்கோங்க, இல்ல வேணாலும் ஆஃப் கொடுத்துக்கோங்க. இப்ப லாஸ்ட்ல இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சாச்சு. இப்ப லாஸ்ட்ல டெலிட் ஃப்ரம் யூடியூப் இருக்கு பாத்தீங்களா, டெலிட் ஃப்ரம் யூடியூப் கொடுத்தா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், லாஸ்ட் பிளே பட்டன் ஐ பட்டன் எல்லாம் காமிக்கும் பாத்தீங்களா, அதுவே 2 வீடியோ சஜஸ்ட் பண்ணும் பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பாத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் குரோம் உள்ள போயிட்டு இப்ப நான் சர்ச் பண்றதை அப்படியே சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் சர்ச் பண்றதை அப்படியே சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் போட்டு உள்ள போயிட்டோம். செகண்ட் ஆப்ஷன் லாகின் இருக்கு பாத்தீங்களா, லாகின் கொடுத்து உள்ள போய்க்கோங்க. லாகின் கொடுத்தோம் உங்களோட யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். குரோம் உள்ள போயிட்டோம், அதோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப குரோம் உள்ள போயிட்டோம், உங்களுக்கு சேனல் தான் அப்டேட் ஆயிருக்கான்னு மேல அந்த ப்ரொஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப அப்படியே ஜூம் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க லேட்டஸ்டா அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். இப்ப நீங்க என்ன வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல அந்த பிளே பட்டனும் ஐ பட்டனும் நீங்க வைக்கணுமோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளே பட்டன் ஐ பட்டன் எல்லாம் வைக்கணுமோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சோன்னா இப்படிதான் வரும். இப்ப அப்படியே ஜூம் பண்ணோம்னா அந்த எண்ட் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் ஆப்ஷன் எண்ட் ஸ்கிரீன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்ப நான் ஏற்கனவே அதுல எண்ட் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல என்ன வீடியோ செலக்ட் பண்ணுமோ வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எண்ட் ஸ்கிரீன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. இப்ப ஐ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ஐ பட்டன் எப்படி கொடுக்கணும்னு பாத்துடலாம். இப்ப அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்ச் இருக்கு பாத்தீங்களா, அடுத்த ஆப்ஷன் காட்ச் கொடுத்து உள்ள வந்தோம். இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த டைமுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐ பட்டன் வைக்கணுமோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்றது, எந்தெந்த வீடியோக்கு என்னென்ன கேட்டகரி செலக்ட் பண்ணணும், அந்த எண்ட் ஸ்கிரீன் அந்த ஐ பட்டன்லாம் நம்ம எப்படி அப்லோட் பண்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது 2025 இருக்கு பாத்தீங்களா, 2025ல இருந்து இந்த வீடியோல சொல்ற மாதிரி நீங்க பெர்ஃபெக்ட்டா ப்ராப்பரான மெத்தட்ல 2025ல இருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது தெரியலனா ஸ்கிரீன்ல 2 தமிழ் தெரிஞ்சு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.